பிப்ரவரி 23ஆம் தேதி சஷ்டி ப்ளஸ் கிருத்திகை மிக சக்தி வாய்ந்த ஒரு நாள். இந்த ஒரு இலைக்கு மேலே இந்த ஒரு தீபத்தை முருகனுக்காக ஏற்றுங்க. நீங்கள் கேட்டது கிடைக்கும். இந்த நாள் மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு நாள். பிப்ரவரி 23ஆம் தேதி பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமையில சஷ்டி திதி காலையில் 10 மணி வரையும் இருக்குது. அன்றைய தினம் கிருத்திகை நட்சத்திரம் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா மாலை 5:25க்கு மேலே கிருத்திகை நட்சத்திரம் ஆரம்பித்து செவ்வாய்க்கிழமை 24ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மாலை 3:47 வரையும் கிருத்திகை நட்சத்திரம் இருக்குது. இப்போ திங்கக்கிழமை இரவு கிருத்திகை நட்சத்திரம் இருக்குது. மாலை 5:25க்கு மேலே தான் கிருத்திகை நட்சத்திரம் ஆரம்பிக்குது. அதனால் 5:30 மணிக்கு மேலே நீங்கள் எப்போ வேணாலும் இந்த தீபத்தை ஏற்றலாம். நம்ம பொதுவாக நட்சத்திரங்களில் மிக உகந்ததாக முருகனுக்கு சொல்லக்கூடியதில் மாதம் கிருத்திகை, அந்த கிருத்திகை வழிபாடு நம்ம தவறாமல் செய்வோம். அதே போல் திதிகளில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு திதியை அடிப்படையாக வச்சு தான் நம்ம தெய்வங்களுக்கே நம்ம இந்து இதில் சாமியை கும்பிடுவோம். உதாரணத்துக்கு ஏகாதசி அன்னைக்கு பெருமாளுக்கு, அமாவாசை அன்னைக்கு குலதெய்வத்துக்கு அம்மனுக்கு, பௌர்ணமினா பெருமாளுக்கும் உகந்தது சிவனுக்கும் உகந்தது, தேய்பிரை அஷ்டமினா பைரவருக்கு, பஞ்சமினா வாராகிக்கு அம்மனுக்கு உகந்தது. இது போல திரியோதசி திதியில் பிரதோஷம் அன்று சிவனை வழிபடுவோம். இது மாதிரி ஒவ்வொரு திதியை அடிப்படையாக வச்சு நம்ம ஒவ்வொரு தெய்வங்களை வழிபடுவோம். அதுபோல் திதிகளை அடிப்படையாக கொண்ட சஷ்டி திதியில் முருகனை நம்ம கும்பிடுவோம். இந்த முருகனோட நட்சத்திரங்களில் உகந்த கிருத்திகை நட்சத்திரமும் அன்று வருது, திதிகளில் உகந்த சஷ்டி திதியும் வருது. ரெண்டும் சேர்ந்து வரக்கூடிய நாள் அன்று. இப்போ இதற்கு என்ன தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம். முருகனுக்கு பச்சை சாத்தி அப்படிங்கிற ஒரு வைபவம் இருக்குது. திருச்செந்தூரில் கேள்விப்பட்டிருப்பீங்க. பச்சை கலரில் இருக்கக்கூடிய மறிக்கொழுந்து இதை பயன்படுத்துவாங்க அதிகம். இந்த புதனுக்கு உரிய பச்சை நிறத்திலும் திருச்செந்தூர் முருகனுக்கு பிடித்த இந்த பச்சை கலரில் இருக்கக்கூடிய இந்த மறிக்கொழுந்தை வச்சு தான் நம்ம இந்த பரிகாரத்தை நம்ம பண்ண போகிறோம். இந்த மறிக்கொழுந்து அதிசக்தி வாய்ந்த ஒரு பூன்னு சொல்லலாம். அது நான் ஒரு இலைன்னு சொன்னேன், இலை மாதிரி இருக்கு இல்லையா, அதனால் இது ஒரு அற்புதமான வாசம் மிக்க ஒரு பண ஈர்ப்பு சக்தி உடைய ஒரு பொருள். இந்த பூவை வச்சு தான் நம்ம இதை செய்ய போகிறோம். எலுமிச்சம்பழம் அப்படிங்கிறது முருகனுக்கு, அம்மனுக்கு, என் குலதெய்வ கோவிலில் வேல்லலாம் நம்ம அதை குத்தி வைப்போம் பாருங்க, அது தேவக்கனின்னு சொல்கிறது. இந்த எலுமிச்சம்பழமும் இதற்கு நமக்கு தேவைப்படுகின்றது. இப்போ மறிக்கொழுந்து, எலுமிச்சம்பழம், ஒரு பேப்பர் எடுத்து வச்சுக்குங்க. எழுதுவதற்கு ஒரு பேனா எடுத்து வச்சுக்குங்க. முதல்ல அந்த பேப்பரில் நீங்கள் நினைக்கிற விஷயத்தை எழுதிருங்க. உதாரணத்துக்கு இப்போ உங்களுக்கு 50,000க்கு கடன் பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்க. எனக்கு இருக்கக்கூடிய 50,000 ரூபாய் கடன் பிரச்சனை சீக்கிரம் தீர வேண்டும் அப்படின்னு எழுதுங்க. உங்களுக்கு நிறைய வருமானம் வரணும், 1 லட்சம் வருமானம் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு 1 லட்சம் ரூபாய் மாதம் வருமானம் வர வேண்டும் அப்படின்னு எழுதுங்க. நல்ல வேலை கிடைக்கணும், இது மாதிரி திருமண வாழ்க்கை நல்லபடியாக மகளுக்கு அமையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அது மாதிரி உங்களுக்கு தேவையானதை ஒரு வரியில் சுருக்கமாக எழுதிருங்க. அந்த பேப்பரில் எழுதி அதை 4ஆக மடித்து வச்சுக்குங்க. இப்போ மறிக்கொழுந்து ஒரு கட்டு வாங்கிக்கிங்க. 10 ரூபா தான். மிஞ்சி போனால் விசேஷ நாளாக இருந்தால் 20 ரூபா சொல்லுவாங்க. இப்போ ஒரு பித்தளை தட்டு எடுத்துக்குங்க. ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்குங்க. நீங்கள் எவ்வளோ மறிக்கொழுந்து வாங்கி வச்சுருந்தாலும் சரி, அதில் கொஞ்சம் எடுத்து நீங்கள் முருகன் படமாக இருந்தாலும் சரி, வீட்டில் முருகன் சிலையாக இருந்தாலும் சரி, அதில் கொஞ்சோண்டு உங்கள் கையில் எடுத்து நீங்கள் மந்திரத்தை சொல்லி, முருகனுக்கு தெரிந்த மந்திரங்களை சொல்லி முருகனோட பாதத்தில் நீங்கள் அதை வச்சுருங்க. வச்சுட்டு அதற்கு பிறகு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மறிக்கொழுந்தை ஒரு பித்தளை தட்டில் போட்டு வச்சுருங்க. தட்டில் போட்டு வச்சுட்டு அதற்கு பிறகு மேலே ஒரு எலுமிச்சம்பழத்தை வைக்கணும். அந்த எலுமிச்சம்பழத்தை வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், எலுமிச்சம்பழத்தை கையில் எடுத்துக்குங்க. கையில் எடுத்துக்கிட்டு நீங்கள் பேப்பர் எழுதி வச்சுருப்பீங்கள்ல, அந்த பேப்பரையும் கையில் எடுத்துக்கிட்டு ஒரு 4 மறிக்கொழுந்த கையில் அந்த எலுமிச்சம்பழத்தோடு சேர்த்து கையில் வச்சுக்கிட்டு அந்த பேப்பரில் என்ன எழுதியிருப்பீங்களோ அதை நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு முருகனையும் இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் நீங்கள் நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு அதற்கு பிறகு அந்த மறிக்கொழுந்து இருக்கு இல்லையா, அதில் அந்த எலுமிச்சம்பழத்தையும் அந்த பேப்பரையும் அப்படியே வச்சுருங்க. எலுமிச்சம்பழத்துக்கு கீழே அந்த பேப்பரை வச்சாலும் சரி, ஏன்னா நம்ம பக்கத்தில் ஒரு நெய் தீபம் ஏற்ற வேண்டும். நெய் தீபம் போட வழியே இல்லை எங்களுக்கு அப்படிங்கிறவங்க மட்டும்தான் தீபம் நல்லெண்ணெயில் ஏற்றலாம். கொஞ்சம் ஓரளவு நாங்கள் நல்லா தான் இருக்கோம், மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கோம், எங்களால் நெய் தீபம்லாம் போட முடியும்னு நினைக்கிறவங்க
கட்டாயம் நீங்கள் நெய் தீபம் ஏற்றுனீங்க அப்படின்னா தான் இதனுடைய பலன் நல்ல உங்களுக்கு கிடைக்கும். வழியே இல்லை அப்படின்னா முருகன் வந்து ஏற்றுக்கொள்வார். அவங்களுக்கு அந்த அளவு போதுமான வசதி வாய்ப்பு இல்லை அப்படின்னா முருகன் எதை கொடுத்தாலும், எந்த ஒரு சின்ன ஒரு பொருளை கொடுத்தாலும் கடவுள் வந்து ஏற்றுக்கொள்வார். முடியுது, நம்மளால் கடவுள் நமக்கு அந்த அளவுக்கு வசதி கொடுத்துருக்கக்கூடிய கடவுளுக்கு நம்ம ஒரு நெய் தீபம் போட்டுவதனால ஒன்றும் குறைஞ்சி போக மாட்டோம், நமக்கு மேலும் மேலும் நல்லது தான் நடக்கும் அப்படிங்கிறவங்க இந்த நெய் தீபத்தை தான் நீங்கள் ஏற்றணும். இந்த நெய் தீபத்தை ஏற்றி வச்சுட்டு நீங்கள் உச்சிஷ்ட மந்திரம் அப்படிங்கிற ஒரே ஒரு வரிதாங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த எளிமையான மந்திரத்தை இதை ஏற்றி வச்சு நீங்கள் இதை சொல்லி பாருங்களேன். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை முருகன் கொடுப்பாரு. அது என்ன, அதை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். முருகனுக்குரிய மூல மந்திரங்கள் உச்சிஷ்ட மந்திரம் அப்படிங்கிறதுல இந்த மந்திரம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. இதை வந்து நீங்கள் சொல்லி பாருங்க. இந்த மாதிரி தீபம் ஏற்றிட்டு இதை சொல்லுங்க. ஓம் ஸ்ரீம் ஐயும் கிளியும் சவ்வும் மவ்வும் சரகண பவ அப்படிங்கிறது தாங்க. இதை நீங்கள் சொல்லுங்கள். இதை 108 முறை, ரொம்ப கஷ்டம் இல்லை. நீங்கள் வந்து உச்சரிப்பதற்கு மொச்சை இருக்கு இல்லையா, காஞ்ச மொச்சை, அதை எடுத்து வச்சுக்கலாம். கொண்டக்கடலை 108 எடுத்து வச்சுக்கலாம். வெள்ளிக்காயின் இல்லை தங்கக்காயின் எது இருக்கோ உங்களுக்கு 108 மலர்கள் கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். ஏதோ ஒன்றை வச்சுக்கிட்டு ஒவ்வொன்றா நீங்கள் வந்து கவுண்டிங்க்கு அப்படி உச்சரித்து கொண்டு நீங்கள் இதை விளக்க ஏற்றி வச்சுட்டு நீங்கள் சொல்லி பாருங்கள். இந்த மந்திரத்தை சொல்கிறவங்களுக்கு எப்பேற்பட்ட வல்லவனையும் எப்பேற்பட்ட எதிரியையும் வெல்லக்கூடிய ஆற்றல் கிடைக்கும். எதையுமே இவங்களால ஈஸியாக பெற முடியும், கேட்டது கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. அதற்கு பிறகு நம்ம அந்த மரிக்கொழுந்தை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ அந்த நெய் தீபம் அந்த ஒரு நாள் ஏற்றுனா போதும். அதற்கு பிறகு அந்த மரிக்கொழுந்து இருக்கு இல்லையா, அந்த மரிக்கொழுந்தையும் அந்த எலுமிச்சம்பழத்தையும் அந்த பேப்பரையும் ஒரு கண்ணாடி டப்பா, ஒரு கண்ணாடி பாட்டிலோ எது உங்கள் வீட்டில் இருக்கோ அதில் வந்து அதை போட்டுறணும். குறிப்பாக அதை மூடி வைக்கக்கூடாது. அதை வந்து யாருக்கும் தெரியாமல் அலமாரிலையோ இல்லை உங்கள் வீட்டில் மூளையில் எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் அதை வந்து வச்சுருங்க. அதை வந்து க்ளோஸ் பண்ணிடாதீங்க, ஓப்பனாக தான் இருக்கணும். அந்த மரிக்கொழுந்தோட வாசம் வந்து நம்ம வீடு முழுவதுமாக பரவணும். அப்போ அந்த மந்திரங்கள் மூலமாக அந்த மரிக்கொழுந்துக்கு உருவேறி இருக்கும். இப்போ அந்த மரிக்கொழுந்தோட வாசம் யார் கண்ணுக்கும் தெரியாது, ஆனால் அந்த வாசம் மட்டும் வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும். 3 நாள் 5 நாள் கழித்து அந்த மரிக்கொழுந்தை கால்படாத இடத்துல போட்டுடுங்க. அந்த எலுமிச்சம்பழத்தோ ஏதாவது ஒரு செடி கொடியில் ஓரமாக கால்படாத இடத்துல போட்டுடுங்க. அந்த பேப்பரை வந்து கிழித்து குப்பையில் போட்டுடுங்க. இது மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அதற்கு பிறகு நீங்கள் எப்பவும் நீங்கள் என்ன கேட்டிருக்கீங்களோ அதற்குரிய கோரிக்கை உங்களுக்கு இருக்கும்ல, அந்த கோரிக்கைக்குரிய முயற்சியில் நீங்கள் ஈடுபடணும். அப்படி செய்கிறப்ப நீங்கள் நினச்சது நடக்கும், நிச்சயமாக நடக்கும். நடக்கலை அப்படின்னா திரும்ப ஒரு சஷ்டியோ கிருத்திகையோ மறுபடியும் இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் எடுக்கக்கூடிய காரியத்தில் முயற்சியும் எடுக்கிறப்ப வெற்றி நிச்சயமாக கிடைக்கும்.